ரிச் டேட் புவர் டேட் பாகம் 2. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? பணக்காரர்கள் ஏன் மேலும் பணக்காரனாகிறாங்க, ஏழை ஏன் இன்னும் ஏழையாவே இருக்கிறாங்க, பணத்தை பத்தின புரிதல்கள் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில எவ்வளவு வேறுபாடு இருக்குது, பண ஓட்டம்னா என்ன, நம்மளை சிக்க வைக்கக்கூடிய பொறி எது, இப்படி பல முக்கியமான தகவல்களை பாகம் 1ல பார்த்தோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, வருமான வரிய பணக்காரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, பணக்காரர்கள் மேலும் பணக்காரனாகக்கூடிய ரகசியம் என்ன, உங்க செல்வத்தை அதிகப்படுத்த தடங்களா இருக்கிற சக்தி என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது பணத்தை கையாள்றதுல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றத உங்களால எளிமையாவே தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி விடுங்க, அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணும். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். Lesson 4: The history of taxes and corporations. மக்கள் பணக்காரர்களை தண்டிக்க விரும்புவார்கள். பணக்காரர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களிடம் பணம் என்னும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கிறது. அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அரசு விதிக்கும் வருமான வரி கூட அவர்களை ஒன்றும் செய்வதில்லை. வாழ்க்கையில எதுவுமே உறுதின்னு சொல்ல முடியாது. ஆனா இறப்பும் வருமான வரியும் அப்படிப்பட்டதில்லை. இந்த காலத்து மக்கள் வருமான வரியை சுமையா தான் பாக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தேவையா இல்லை. அதை விட ரொம்ப தேவையா இருந்தது உயிரோட இருக்கிறது தான். பக்கத்து நாட்டுக்காரன் படைபலத்துல கொஞ்சம் பலவீனமா இருந்தா உடனே போர் செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு எப்படி ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. அதனால எல்லா நாட்டு மக்களும் அரசு விதிக்கிற வரிக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லாம வருமான வரியை செலுத்தி வந்தாங்க. ஏன் வருமான வரியை செலுத்தினாங்க? மக்கள் இந்த வருமான வரியை கொடுக்கும் போதுதான் அரசு தன்னுடைய நாட்டோட போர் பலத்தை அதிகப்படுத்த முடியும். இது எல்லா நாட்டிலையும் இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் இங்கிலாந்துலயும் யுஎஸ்லயும் வருமான வரியே கிடையாது. 1200ல தான் இங்கிலாந்துல டாக்ஸே கொண்டு வந்தாங்க. 1800ல தான் அந்த வருமான வரியை நிரந்தரமாக்குனாங்க. என்னதான் வருமான வரி நாட்டோட நன்மைக்காக ஆரம்பிச்சாலும் இப்போது ஏழைக்கும் நடுத்தர மக்களுக்கும் எதிரியா தான் இருக்குதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அப்ப பணக்காரர்கள் மட்டும் எப்படி வருமான வரியில இருந்து தப்பிக்கிறாங்க? நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்து ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல நீங்க வருமான வரியை மட்டுமே கட்ட வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தா 30 வருஷத்துக்கு நீங்க வேலை பார்க்கறீங்கன்னா 30 மாச சம்பளத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்காகவே நீங்க வேலை பார்த்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம். உங்க வருமான வரியை குறைக்கிறதுக்காக நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேல உங்களால குறைக்கவே முடியாது. ஆனா ஒரு தொழில் பண்ற பணக்காரர் இந்த வருமான வரியை ரொம்ப சாதுரியமாவே கையாளுவாரு. நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ண பயப்படுவீங்க. ஆனா அவரு வருமான வரியை சேமிக்கக்கூடிய பங்குகள்ல முதலீடு பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது ELSS ஃபண்ட்ல முதலீடு பண்றது மூலமா டாக்ஸ் பெனிஃபிட்ஸையும் அடைவாரு. அது மட்டும் இல்லாம நஷ்டமாக்குறதுக்காகவே ஒரு தொழிலை தொடங்குவாரு. அந்த நஷ்டத்தை காட்டி வருமான வரியை கம்மி பண்ணுவாரு. ஏழைகளும் நடுத்தர மக்களும் வரி கட்டுவாங்க, சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. ஆனா பணக்காரர்கள் சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, வரி கட்டுவாங்க. Lesson 5: The rich invent money. ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பணம்னு சொன்ன உடனே அவங்களுடைய யோசனை என்னவா இருக்கும்னா, நல்ல வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும். ஆனா பணக்காரர்கள் பணத்திற்காக நேரத்தை விரயம் பண்ண மாட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக காத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அசெட்ஸை உருவாக்குவாங்க. அந்த அசெட்ஸை பில்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். உலகில் ஆகச்சிறந்த செல்வம் நமது மனம். நமது ஆழ்மனதை சரியாக பயிற்றுவித்தால் பெருஞ்செல்வத்தை அடையலாம். ஆழ்மனதை கட்டுப்படுத்த தெரியாமல் அலட்சியமாக இருந்தால் நீ ஏழையாகவே இருப்பதையும் ஏழையாகவே இறப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்துறது மூலமா தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அவங்களால எளிமையாவே கண்டடைய முடியும். நீங்க ஒரு பெருஞ்செல்வத்தை திரட்டணும் அப்படின்னா கண்டிப்பா தொழில் பண்ணா மட்டும்தான் முடியும். வேலை பார்க்கறது ஒன்றும் அசிங்கமான விஷயமும் இல்ல. பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டியோட இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், சுதந்திரமா இருக்கணும், செல்வத்தை நிறைய சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி தொழில் மட்டும்தான். நிறைய பேர் யோசிப்பாங்க, காசு இருந்தா மட்டும்தான் தொழில் பண்ண முடியும். அப்படி இல்ல. பணத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயங்களும் இருக்குது. முதலாவது, நீங்க பிசினஸ் மைண்ட் செட்ல இருக்கணும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் மாசம் ஆனா உங்க சம்பளம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து விழும். ஆனா உங்க தொழில் அப்படி கிடையாது. இந்த மாசம் அதிகமான லாபம் இருக்கும், அடுத்த மாசம் நஷ்டமா கூட இருக்கலாம். அப்ப அதை எதிர்கொள்ளக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, முதலீட்டை விட ரொம்ப முக்கியமான விஷயம்
ஐடியா. ஒரு சரியான பிசினஸ் ஐடியா இருந்தா மட்டும்தான் அந்த ஐடியாவுக்கு சரியான திட்டம் போட முடியும், அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். சோ முதலீடு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பாம நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் டெவலப் பண்ணுங்க. இதை 2த்தையும் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனான்சியல் ஐக்யூவை டெவலப் பண்ணணும். இந்த ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் ஃபைனான்சியல் ஐக்யூ. The 4th pillar of financial IQ. ஃபைனான்சியல் ஐக்யூவை டெவலப் பண்ண முதல்ல தேவையான விஷயம் ஃபைனான்சியல் லிட்ரஸி. ஃபைனான்சியல் லிட்ரஸினா ஒண்ணுமே இல்லை, உங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரிஞ்சிருக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாம அதை புரிஞ்சுக்க தெரியணும். எதுல உங்க வருமானம் வருது, அந்த வருமானம் எதுல செலவாகுது, தொழில் சரியா நடக்கலைன்னா அதை சரிப்படுத்த அவசர கால பணம் இருக்குதா, எது அசெட்ஸ் எது லயபிலிட்டி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு தொழில் பண்ணாதான் உங்க தொழில் எதுல பலவீனமா இருக்குது எதுல வலிமையா இருக்குதுன்றத தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஃபைனான்சியல் லிட்ரஸி. செகண்ட் ஒன் இஸ் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. சாதுரியமா முதலீடு பண்றத கேட்கறதுக்கு எளிமையா தெரியலாம், ஆனா இத பல பேரால கடைபிடிக்கவே முடியாது. நீங்க முதலீடு பண்ண பணம் மேலும் பணத்தை கொண்டு வந்துச்சுன்னா அதை விட சிறந்த முதலீடு எதுவுமே இல்லை. தேர்ட் ஒன் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட். நீங்க விற்கக்கூடிய பொருளை அதிகமான மக்களுக்கு சரியான விலையிலயோ இல்ல மலிவான விலையிலயோ கொடுக்க போறீங்களா, இல்ல குறைவான மக்களுக்கு அதிக விலையில கொடுக்க போறீங்களா? பொருளை விற்பனை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரியணும்னா நீங்க யாருக்கு விற்பனை பண்ண போறீங்கன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். ஃபைண்ட் யுவர் டார்கெட் கஸ்டமர். The fourth one is law. சட்ட ரீதியான தகவல்கள் கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். இவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னா எவ்வளவு வருமான வரி கட்டணும், உணவுப் பொருட்களை பேக் பண்ணி விற்கிறீங்கன்னா அதுக்கு யாருக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி சட்ட ரீதியான தகவல்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். இந்த 4 தூண்களும் தான் உங்க ஃபைனான்சியல் ஐக்யூவை அதிகப்படுத்தும். நீங்க பெரும் செல்வத்தை திரட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொழில் பண்ணணும். தொழில் பண்றதுக்கு ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும். அந்த ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸை இந்த ஃபைனான்சியல் ஐக்யூ மூலமா தான் கிடைக்கும். இந்த ஃபைனான்சியல் ஐக்யூ அதிகமா இருக்கிறதுனால தான் பணக்காரர்கள் எப்பவுமே ஒரே வருமானத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. புதுசா என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க, புது அசெட்ஸை தேடுவாங்க, புது வருமானத்தை உருவாக்குவாங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்க மாட்டாங்க, செயல்ல ஈடுபடுவாங்க. அது சரியான நேரத்தை உருவாக்கும். Lesson 6. Work to learn, don't work for money. Job just over broke. நான் சொல்லல, இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் தான் சொல்றாரு. ஏழைகளும் நடுத்தர மக்களும் தற்காலிக தீர்வை எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. அடுத்த மாசத்துக்கு எனக்கு பணம் வந்தா இந்த கமிட்மெண்ட்டை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுவே 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க, 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா ஒன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்ப்பேன் சம்பாதிப்பேன்னு சொல்லுவாங்க. அதிகமான சம்பளம் தரக்கூடிய வேலைக்கு போனாலும் புதுசா ஏதாவது அவங்க கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட மேலானது. நீங்க தேடுற நிரந்தரமான வேலையை விட மேலானது. ஒரு லாங் ரன்ல சம்பளத்துக்காக வேலை பார்த்தவரை விட புது ஸ்கில்ல கத்துக்கிட்ட ஒருத்தர் அதிகமா சம்பாதிப்பாரு. அந்த ஏழை அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பணக்கார அப்பா கத்துக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாரு. நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இந்த மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. பரியரும் பெருமாள், மாமன்னன், வாழை இந்த படங்களை எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பெற்றோர்கள் கூட இதே மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் படம் எடுத்துட்டு இருக்கிற, பேசாம ஏதாவது வேலைக்கு போறியாயா அப்படின்னு இன்னும் கூட கேட்பாங்களாம். எம்என்சி கம்பெனியை தவிர்த்து வேற எந்த கம்பெனி போய் வாழ்நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் 1 கோடி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தனக்கான ஒரு பாதை அமைச்சு தன்னுடைய வழிகளை திரைப்படங்கள் வழியாக வெளியே கொண்டு வர மாரி செல்வராஜ் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த ஏழை அப்பா ராபர்ட்டை ஒரு நல்ல நிரந்தரமான வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பணக்கார அப்பா ராபர்ட்டுக்கு புதுசா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில் எதுன்னு தெரியுமா? நம்பர் 1, மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. பணத்தை விரயப்படுத்தாம சரியான முறையில கையாளணும். சுருக்கமா சொல்றதா இருந்தா வரவு செலவுகளை சரியா பார்த்துக்கணும். நம்பர் 2, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம். நீங்க சுய தொழில் பண்ணாலும் சரி இல்ல ஒரு பெரிய தொழில் பண்ணாலும் சரி கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டமை சரியா மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களுக்கான ஒரு சரியான திட்டம் இருக்கணும். அது நேரத்தை ஒதுக்கக்கூடிய திட்டமாவும் இருக்கலாம், வேலையை செய்யக்கூடிய திட்டமாவும் இருக்கலாம். அந்த திட்டத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றக்கூடாது. அந்த திட்டம் நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் நடந்துகிட்டே இருக்கணும். நம்பர் 3, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள். சில பேருக்கு நல்ல தொழில் பண்ண தெரியும், ஆனா மக்கள் கிட்ட பேச தெரியாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அதை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்க கஸ்டமரை கவர வைக்கும். உங்க தொழில்ல வேலை பார்க்கிற வேலையாட்களையும் ஊக்குவிக்க பயன்படும். வேற ஏதாவது பிசினஸ் பேசுறீங்கன்னா அதுல பேரம் பேசுறதுக்கு உதவியா இருக்கும். வறுமையில் வாழும் திறமையானவர்கள் உலகில் அதிகம். அவர்கள் திறமையை அறிந்து திறனை மேம்படுத்தினால் அவர்களும் வெற்றி பெறலாம். Lesson 7, Overcoming Obstacles.
ஏழை மக்கள் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற 5 தடங்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1, ஃபியர். பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை இழந்துருவோன்ற பயம் எப்போதுமே இருக்கும். அதனால தான் முதலீடு பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. நம்பர் 2, சினிசிசம். செல்வம் அடையக்கூடிய வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டாங்க. நம்பர் 3, லேசினஸ். சம்பளத்துக்காக வேலை செய்யும் போது சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தனக்காக செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்பவே சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அது அவங்கள புது விஷயங்கள்ல ஈடுபட வைக்காது, புதுசா ஒண்ணு கத்துக்க வைக்காது. நம்பர் 4, பேட் ஹாபிட்ஸ். பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்றதையே வழக்கமா வச்சிருப்பாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம்ன்றதையும் தெரியாம பண்ணுவாங்க. நம்பர் 5, அரகன்ஸ். அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாராவது சொன்னா கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. தனக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பாங்க. லெசன் 8, ஹவு டு ஸ்டார்ட். கண்களுக்கு எட்டின தூரத்தில் எல்லாம் தங்கம் இருக்கிறது, பல கண்களுக்கு தான் அது தென்படவில்லை. நீங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடையணும்னா நான் சொல்ல போற இந்த 10 வழிகளை கடைப்பிடிங்க. நம்பர் 1, பர்பஸ். உங்களுடைய தேவை என்னன்றதை கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் கண்டிப்பா இருக்கும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன தடங்கள் வந்தாலும் அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. நம்பர் 2, டெய்லி சாய்ஸஸ். உங்க பர்பஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்காக தினமும் உழைக்க ஆரம்பிங்க. அதை தினமும் பழகக்கூடிய ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. தினமும் நாம என்ன வேலை செய்யறோமோ அதுல தான் மறைஞ்சிருக்குது நம்ம வெற்றியோட ரகசியம். நீங்க ஏழையா இருக்கணுமா, நடுத்தரத்துல இருக்கணுமா, இல்ல பணக்காரன் ஆகணுமான்றத உங்க பழக்க வழக்கம் தான் முடிவு பண்ணும். நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான்லாம் பணக்காரனாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த எதிர்மறையான எண்ணத்திலிருந்து வெளியே வரணும். நீங்க எப்ப பணக்காரன் ஆவேன்னு நினைக்கிறீங்களோ அப்போதான் அதுக்காக முயற்சிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 3, choose your friends carefully. பார்க்குற எல்லாரையும் நண்பன்னு சொல்லாதீங்க. சில நண்பர்கள் நமக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பாங்க. அவங்க நமக்கு முதுகெலும்பு மாதிரி. ஆனா பல நண்பர்கள் நம்ம வெற்றியில பொறாமப்படுறவங்களா தான் இருப்பாங்க. இல்ல உங்க வெற்றிக்கு தடைகள்லா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 4, மாஸ்டரி. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்க பயப்படாதீங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு தான் போகணும்ன்றது அவசியமே இல்லை. நல்ல வழிகள்ல பணத்தை நிறைய வழிகள்ல சம்பாதிக்க முடியும். வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல நிறைய மக்கள் சமூக வலைத்தளங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கொஞ்ச நாள் ஒதுக்கி உங்க கரியரை பில்ட் பண்ண புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா போதும், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 5, செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்கான ஒரு விதிமுறைகளை உருவாக்குங்க. அதை யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. அதுலயும் முக்கியமா நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க. அது உங்களை ஊக்குவிக்கக்கூடிய பணமா இருக்கலாம், இல்ல பிற்காலத்துக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு முதலீடா இருக்கலாம். ஆனா பணம் கையில வந்த உடனே முதல்ல உங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதை ஒழுக்கமா கடைபிடிங்க. நம்பர் 6, பே ஃபார் அட்வைஸ். இந்த பதிவில் நான் உங்களுக்கு இலவசமா நிறைய தகவல்கள் சொல்றேன். எத்தனை பேர் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்க கவனத்தை எனக்கு பணமா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா, அந்த கோர்ஸ் உங்க வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னா, அந்த கோர்ஸ் உங்க தொழிலுக்கு முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. நம்பர் 7, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நீங்க முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை பெரிய அளவுல தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு காத்திருக்காம உங்களால என்ன முடியுமோ அதுல இருந்து ஆரம்பிங்க. 500 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா மாசம் 500 ரூபாயை முதலீடு பண்ணுங்க பங்குச்சந்தையில. பங்குச்சந்தையிலேயே நீங்க கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம். பெரிய பணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா வாய்ப்பு உங்க கையில இருக்காது. நம்பர் 8, டோன்ட் யூஸ் யுவர் கேபிட்டல். திடீர்னு உங்க கையில ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னா உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், போன் வாங்கணும், இல்லைன்னா ஊரா சுத்தணும். இப்படிதான் நம்மள பல பேர் யோசிப்போம். நம்ம கிட்ட கொஞ்சம் காசு வந்தாலும் அதை ஆடம்பரத்துக்காக தான் செலவு பண்ணுவோம். அதையும் கடன்ல தான் வாங்குவோம். இப்படி மறுபடியும் கடன்ல வாங்குறதுனால மறுபடியும் நாம ஒரு தொழிலாளியா தான் இருப்போம். அதுக்கு பதிலா அசெட்டை பில்ட் பண்ணுங்க. அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு உங்க ஆடம்பரத்தை அனுபவிங்க. நம்பர் 9, ஃபைண்ட் ஹீரோஸ். ஹீரோவை தேடுன்னு சொன்ன உடனே படத்துல நடிக்கிற ஹீரோவை போய் தேடக்கூடாது. நீங்க ஒரு பேஷனுக்காக ஓடுறீங்க, இல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த துறையில யார் ஜாம்பவானா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க என்ன பண்ணி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு யோசிங்க. அவங்க எப்படி ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு தேடி பாருங்க. அவங்க தான் உங்களுடைய ஹீரோ. படத்துல பஞ்ச் டைலாக் பேசுறவங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். நம்பர் 10, கிவ் அண்ட் ஷால் ரிசீவ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுத்து பழகுங்க. அது பாசமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி. எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா உங்ககிட்ட திரும்ப வரும். பணம் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க ஆர்வமா இருக்கிற பட்சத்துல அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்க மைண்ட்ல ஆழமா பதியும். எதை அதிகமா கொடுக்குறீங்களோ அது பல மடங்கா திரும்ப கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ். ஓகே, பை.